மார்க்கெட் மேலே ஏறுற மாதிரி எங்களுக்கும் தெரியல, ஆனால் ஏறும்னு சொல்கிறாங்க எல்லாருமே. பட் நாங்கள் கண் கூட பார்க்க முடியல. அதை T20 வேர்ல்டு கப் இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரையும் டீம்லேயே வந்து சஞ்சு சாம்ஸ் விளையாடலை. அதனால தான் நம்ம டீமே ஜெயிச்சோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன ஈஸியாக ரூல் அவுட் பண்ணிடலாமோ, இத்தனை நாளாக விளையாடவே இல்லையப்பா அப்படின்னு அவர் நம்ம எடுக்கலை அப்படின்னு சொன்னதுன்னா இந்தியா ஜெயிச்சிருக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி. ஸோ இதே மாதிரி தான் மார்க்கெட் வந்து டவுனில் இருக்கும்போது நான் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா யாருமே அதை எடுத்துக்க மாட்டாங்க. பட் டெஃபினட்டாக மார்க்கெட்டில் நீங்கள் பணம் பண்ணணும்னா மார்க்கெட் புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுது. மக்கள் வந்து 325 லட்சம் கோடி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வச்சுருக்காங்க. இந்த வாலட்டிலிட்டியை யார் அப்சார்ப் பண்ணுறாங்களோ, யார் புரிஞ்சுக்கிறாங்களோ. என்னுடைய கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸில் ஒரு 5,000 10,000 ருபீஸ்க்கு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணவங்க இன்னைக்கு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போடுறாங்க. 25,000 ரூபா சம்பாதிக்கிறவர் வந்து பணம்லாம் சேர்க்க முடியாது அப்படின்னு சொன்னதா இருந்ததுன்னா எதுக்காக அவர் கல்யாணம் பண்ணிக்கிறார்? அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, எங்களுடைய பர்சனல் இது ஃபைன் அப்படின்னு சொன்னதா இருந்ததுன்னா அவர் வந்து. வணக்கம் சார். வணக்கம் கேஷர் சார், நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல் பேசியிருந்தீங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் பேருக்கு மேலே பார்த்துருந்தாங்க. இந்த மாதிரி ஒரே ரூலு, உங்கள் குழந்தையோட எஜுகேஷன், மேரேஜ், அப்புறம் உங்கள் ரிட்டையர்மெண்ட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த ரூல் ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, அதில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ஒருத்தருக்கு வந்து 28 வயசு அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணியிருக்கோம். 28 வயசு உள்ள ஆளுக்கு வந்து கல்யாணம் ஆகி இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு. இது வந்து ஒரு ஐடியல் சுச்சுவேஷன். ஸோ இப்போ வந்து அந்த குழந்தைக்கு வந்து சப்போஸ் அது பொன் குழந்தைன்னு வச்சுங்க, அந்த பொன் குழந்தைக்கு வந்து ஹையர் எஜுகேஷன் வந்து மஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு கல்யாணம், இவருடைய ரிட்டையர்மெண்ட். இந்த மூணுக்கும் வந்து என்ன சொல்லியிருந்தோன்னா 4-5 4-2 4-3, அதாவது 5,555 2,222 3,333. இதுதான் வந்து இந்த ரூல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ அதில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா 5,555 ரூபா ஃபார் த நெக்ஸ்ட் 18 இயர்ஸ் ஒருத்தர் போடணும். அதுக்கப்புறமா ஒரு 10% வந்து எவ்ரி இயர் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அது மாதிரி பண்ணிக்கிட்டோன்னா கிட்டத்தட்ட 88 lakhs வரும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஒரு எஜுகேஷன் வந்து இன்றைக்கி ஒரு 20 லட்ச ரூபான்னு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னதுன்னா அட் த ரேட் ஆஃப் 8% வந்து 18 இயர்ஸில் அது வந்து க்ளோஸ் டு 90 lakhs இருக்கும். மோரர்லெஸ் அந்த மணியை வந்து மீட் அவுட் பண்ணிடலாம். செகண்ட் வந்து என்ன பண்ணியிருந்தோன்னா அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 25 வயசில் கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் 25 இயர்ஸ்க்கு. ஸோ 25 இயர்ஸ்க்கு வந்து 2,222 ரூபா அது போட்டுகிட்டே வந்தோன்னா அதுலேயும் 10% இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். பண்ணோம் அப்படின்னதாக இருந்ததுன்னா அது வந்து 1.09 crore, கிட்டத்தட்ட 1,10,00,000 ரூபா. ஸோ 1,10,00,000 ரூபாங்கிறது டீசெண்டாக நம்ம வந்து வெட்டிங் பண்ணலாம். தேர்ட் வந்து என்ன சொன்னோன்னா 3,333 ரூபா. அவருக்கு பார்த்தா 28 வயசாகுது. நெக்ஸ்ட்டு 32 இயர்ஸ் 32 வருஷமும் ஒரு 3,333 ரூபா ப்ளஸ் 10% வந்து அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தார் அப்படின்னா அவருக்கு வந்து 4.69 crores வரையும் கிடைக்கும். அந்த 4.69 crores வந்து அவர் மாதம் மினிமம் 2 லட்ச ரூபா எடுத்துக்கலாம். ஃபார் த நெக்ஸ்ட்டு 40 இயர்ஸ் எடுத்துக்கலாம். எடுத்தது போகவும் 4.7 கோடி அப்படியே இருக்கும். அதுதான் வந்து அந்த ரூலை பற்றி சொல்லிடுறேன். ஓகே சார், நீங்கள் இப்போ சொன்னீங்களா சார், இந்த 555 வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், குழந்தையோட ஹையர் எஜுகேஷனை. இப்போது எஜுகேஷன் காஸ்ட் வந்து வருஷம் ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணுறதை வச்சு அதை பீட் அவுட் பண்ண முடியுமா என்னால்? கண்டிப்பாக. சரி, இப்போ என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா இன்றைக்கி வந்து ஹையர் எஜுகேஷன் காஸ்ட் வந்து 20 லட்சம் நம்ம எடுத்துருக்கோம். ஓகேங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ எம் டாக்கிங் அபவுட் இன்ஜினியரிங் டிகிரி சொல்கிறேன், மெடிக்கல் கிடையாது. அதர் தென் மெடிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் டிகிரி இந்தியாவில் படிக்கிறதுல அதுக்கு வந்து இன்றைக்கி 20 லட்ச ரூபா ஆகுது. ஒரு டீசென்ட் காலேஜஸில் கொஞ்சம் கூட இருக்கிறவங்களும் இருக்காங்க, கம்மியாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஆவரேஜாக வந்து 20 lakhs. ஸோ இந்த 20 lakhs வந்து அட் த ரேட் ஆஃப் 8% இன்ஃப்ளேஷன். பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கோம் ரூல் நம்பர் வந்து 72 அப்படின்னு சொல்லியிருக்கோம். 72ல் வந்து 8ஆல் டிவைட் பண்ணோன்னா 9 வருஷம். ஸோ 9 வருஷத்தில் டபுள் ஆகுது. ஸோ 20 லட்சங்கிறது வந்து 40 லட்ச ரூபா ஆகிடும் ஃபஸ்ட்டு 9 இயர்ஸில். அடுத்த 9 இயர்ஸில் 80 லட்ச ரூபா வந்துடும். நமக்கு 88 லட்ச ரூபாய் மணி இருக்குது. அதனால் கண்டிப்பாக அதை மீட் அவுட் பண்ணலாம். ஓகே சார், இப்போ நீங்கள் உங்கள் வீடியோலாம் 13% அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க. ஏன்னா நீங்கள் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 13% கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது போன வருஷம் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா ரிட்டர்ன் கிடையாது. இந்த வருஷமும் அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. மார்க்கெட் மேலே ஏறுற மாதிரி எங்களுக்கும் தெரியல, ஆனால் ஏறும்னு சொல்கிறாங்க எல்லாருமே. பட் நாங்கள் கண் கூட பார்க்க முடியல அதை. ஸோ இந்த மாதிரியே பாசிபிலிட்டிஸ் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் சொல்கிற ரூலில் நான் எவ்வளோ மேக் பண்ணுவேன் சார்? சரி, அதுதான் சொல்கிறேன் இல்லையா. இப்போ நமக்கு வந்து நம்மளுடைய மைண்டு வந்து என்ன பார்த்தோன்னா தெர் இஸ் சம்திங் கால்டு ரீசன்சி பயாஸ். இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் என்ன நடக்குதோ அதுதான் நம்ம மனசில் வந்து ரொம்ப பசுமையாக இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இப்போ வந்து பீப்புள் ஆர் பேட் மவுத்திங் அபவுட் மியூச்சுவல் ஃபண்டில் ரிட்டர்ன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் கோ பேக் 18 months முன்னாடி செப்டம்பர் 2024 அந்த சமயத்தில் நான் வந்து 15% ரிட்டர்ன் அப்படின்னா என்ன 15% ரிட்டர்ன் சொல்கிறீங்க? ஈஸியாக 25-30% பணம் பண்ணலாமே. ஏன்னா அந்த பீரியட்லேருந்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 5 years வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ரேலி. ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அப்ஸ் அண்ட் டவுன்.
ஜஸ்ட் பிகாஸ் இப்போ லாஸ்ட் 2-3 இயர்ஸ் இப்போ இன்ஃபேக்ட் நான் வந்து உங்களுக்கு இந்த இதில் ஷேர் பண்ணுறேன். ஐ எம் ஷேரிங் ஸ்மால் கேப் ஃபண்ட். ஸ்மால் கேப் ஃபண்ட் எதுக்காக நான் சொல்கிறேன்னா அதுதான் வந்து ரொம்ப அக்ரெசிவான ஃபண்டு. அதில் வந்து லம்சமாக போட்டிருந்தாங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸ், லாஸ்ட் 5 இயர்ஸ், 7, 10 எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபண்ட்ஸ் வந்து 15% மேலே ரிட்டர்ன் இருக்குது. ஆவரேஜ் 15% ஈஸியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எப்போதுமே என்ன இது பண்ணக்கூடாதுன்னா லாஸ்ட்டு 1 இயர் ரிட்டர்ன் இல்லை, 2 இயர்ஸ் ரிட்டர்ன் இல்லை. இப்போ நான் அதை வந்து ஒரு கிரிக்கெட் அனாலஜியோட சொல்கிறோம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா T20 வேர்ல்டு கப் இந்தியா ஜெயிச்சிட்டாங்க, ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி வரையும் அந்த டீம்லேயே வந்து சஞ்சு சாம்சன்ங்கிற பிளேயர் வந்து விளையாடலை. அவர் வந்து பார்த்தோன்னா ஒரு இன்ஜுரி, யாரோ ஒருத்தர் இன்ஜுரிங்கிறதுக்காக உள்ளே வந்தார். அவர் ஃபஸ்ட்டு 2-3 மேட்ச் கூட சரியாகலை. பட் லாஸ்ட் 3 மேட்சஸில் கண்டினியூஸாக 80, 90, 80 அது மாதிரி அடிச்சுட்டு அவர்னால தான் நம்ம டீமே ஜெயிச்சோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன ஈஸியாக ரூல் அவுட் பண்ணிடலாமோ, இத்தனை நாளாக விளையாடவே இல்லையேப்பா அப்படின்னு அவர் நம்ம எடுக்கலை அப்படின்னு சொன்னதுன்னா இந்தியா ஜெயிச்சிருக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி. ஸோ இதே மாதிரி தான் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே மார்க்கெட்டுக்கு எது வந்து ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்னு சொன்னால் கம்பெனியுடைய பெர்ஃபார்மன்ஸ். ஜஸ்ட் பிகாஸ் ஒரு வார் நடக்குது அல்லது ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால இந்த ப்ராப்ளமோ இதுவோ வந்து ஃபார் எவர் கிடையாது. ஒரு 6 மந்த்ஸோ 1 இயரோ 2 இயர்ஸோ இருக்கும். ஈவன் வந்து இந்த வார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம எஃபெக்ட் பண்ணியிருக்கு. அதுவும் என்னென்னா லாஸ்ட் 1 வீக்கில் கிட்டத்தட்ட 5.5%, கிட்டத்தட்ட 6% வரையும் லாஸ்ட் 1 வீக்கில் வந்து விழுந்திருக்கு. ஸோ இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா 6% வந்து ரீசன்ட் பாஸ்டில் விழாததுனால 6%ங்கிறது ரொம்ப இதுவாக இருக்குது. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் கோ பேக் அண்ட் செக். மார்ச் 2, 2020 அது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. மார்ச் 23, 2020 கரெக்டாக 21 நாளில் மார்க்கெட் வந்து 30லேருந்து 36% விழுந்தது. 21 டேஸில் 30%. இப்போ இந்த 6%னா ஒன்றுமே கிடையாது. ஆனால் என்னென்னா அது மாதிரி வந்தது எக்ஸாக்டாக 1 இயரில் வந்து பார்த்தோம்னா இந்த 100 வந்து 70 ஆனது இல்லையா, அந்த 70 வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா 1 இயரில் 200 ஆயிடுச்சு. புரியுதுங்களா? ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஏறும் இறங்கும், இப்படி தான் இருக்கும். திஸ் இஸ் த நேச்சர் ஆஃப் த மார்க்கெட். மார்க்கெட்டில் நீங்கள் பணம் பண்ணணும்னா மார்க்கெட் புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுது, மார்க்கெட் வந்து இப்படியே நீங்கள் 15% அவர் சொல்கிறாரு அப்படின்னா எப்போ பார்த்தாலும் 13% வருமா அப்படின்னா எவ்ரி இயர் வேறு அப்படின்னா எதுக்காக மக்கள் வந்து 325 லட்சம் கோடி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வச்சுருக்காங்க? இந்த வாலட்டிலிட்டியை யார் அப்சார்ப் பண்ணுறாங்களோ, யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் இது. ஸோ 13%ங்கிறது எப்படின்னா இப்போ 2 வருஷம் கொடுக்கல இல்லையா, இந்த நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 வருஷத்துக்கு கொடுக்காத சேர்த்து கொடுத்துரும். ஆனால் நீங்கள் வந்து இப்போ நான் சொல்லும்போது என்னென்னா மார்க்கெட் வந்து டவுனில் இருக்கும்போது நான் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா யாருமே அதை எடுத்துக்க மாட்டாங்க. பட் டெஃபினட்டாக மார்க்கெட் வில் கிவ் த நெக்ஸ்ட் 3 இயர்ஸில் இப்போ என்ன 2 வருஷம் விட்டோமோ சேர்த்து கொடுத்துரும். ஓகே சார், இப்போ இந்த ரூலில் நீங்கள் இன்னொரு விஷயம் சொல்லுங்கள், மாதிரி டாப் அப் பண்ணணும் 10% இயர் ஆன் இயர் பண்ணிட்டு வரணும். நீங்கள் இப்போது என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும், பட் என்னால் இயர் ஆன் இயர் டாப் அப் பண்ண முடியாது அப்படின்னா நான் என்ன லூஸ் அவுட் பண்ணுவேன்? நம்ம டாப் அப் அப்படிங்கும்போது எவ்ரி இயர் நம்ம 10% நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டாப் அப் பண்ணலை அப்படின்னு சொன்னதுன்னா யூ எண்ட் அப் நம்ம என்ன ப்ரொஜெக்ட் பண்ணோமோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60-65% தான் நம்ம அதில் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ பட் என்னென்னா மேபி 1 இயர் 2 இயர்ஸில் வந்து டாப் அப் பண்ணாமல் இருக்கலாம். அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து சேலரி இன்க்ரீஸ் ஆகி கூடவே வேறு போட்டிருப்பாங்க. ஏன்னா என்னுடைய கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸில் ஒரு 5,000 10,000 ருபீஸ்க்கு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணவங்க இன்றைக்கி 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போடுறாங்க. புரியுதுங்களா? ஏன்னா அவங்களுடைய ஜாபில் வந்து சேலரி நிறைய இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நான் என்ன சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை தொடங்கும் போது 5-6 பாசிட்டிவாக இருக்கா அப்படின்னதுன்னா இறங்கணும். இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் 100% பாசிட்டிவ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷனும் கிடையாது, எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு வச்சுங்களேன், ஒரு டீ கடை ஆரம்பிக்கிறீங்க அல்லது ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறீங்க. ஹோட்டல் ஆரம்பித்தோன்னா என்ன நம்மளுடைய எண்ணம், ஓகே ஹோட்டல்னால் நிறைய பேர் வந்து வெளியில் சாப்பிட்றவங்க இருக்காங்க, இன்றைக்கி ஸ்விக்கி சொமேட்டோலையும் ஆர்டர் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ தெர் இஸ் அ மார்க்கெட். நம்ம நல்ல குட் குவாலிட்டி ப்ராடக்ட் கொடுத்தோன்னா வருவாங்க. பட் திடீர்னு இப்போ ஒரு கோவிட் வந்ததுன்னு வச்சுங்களேன், அந்த சமயத்தில் என்ன பண்ண முடியும்? கஷ்டம். புரியுதுங்களா? அந்த மாதிரியான 1 or 2 இயர்ஸ் வந்து யூ ஹவ் டு சஃபர். பட் எவென்ச்சுவலி அந்த மாதிரி வரும். ஸோ எப்போதுமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டான சுச்சுவேஷன் அப்படின்னு சொன்னதுன்னா அது மாதிரியே கிடையவே கிடையாது. ஓகே சார், இப்போது ஒரு 25,000 சம்பளம் வாங்குற ஒருத்தரால் 12,000 கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட முடியுமா மந்த் ஆன் மந்த் அப்படின்னு பார்த்தா முடியாது. ஸோ அவங்கெல்லாம் கேட்டது வந்து நீங்கள் நிறைய ரூல் சொல்கிறீங்க, இன்னும் கம்மியாக சொல்லுங்கள் அப்படின்னா அதுவும் சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த ரூலில் இதே மாதிரி நான் அச்சீவ் பண்ணணும், என்னோட 3மே கவர் ஆகணும் அப்படின்னா கம்மியாக பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணணும் சார்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 25,000 ரூபா சம்பாதிக்கிறாருன்னு வச்சுங்களேன். 25,000 ரூபா சம்பாதிக்கிறவர் வந்து இந்த மாதிரியான பணம்லாம் சேர்க்க முடியாது அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா சாரி ஃபார் த இது எதுக்காக அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு? ஸோ இந்த பாயிண்ட் வந்து என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் இண்டிவிஜுவலாக இருக்கார். இண்டிவிஜுவலாக இருக்கும்போது அவர் சம்பாதிக்கிறார்.
இப்போ நாளைக்கு வந்து ஒரு பொண்ணை அவர் கல்யாணம் பண்ணிக்கிறார் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா ஒன்று வந்து அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒன்று அவருடைய சம்பளத்திலே மேனேஜ் பண்ணுற அளவுக்கு அவர் ஏர்ன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த பொண்ணும் சம்பாதிச்சாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து ஏர்ன் பண்ணணும். இப்போ அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு, ஒய்ஃபு ஒர்க் பண்ணலை, ஆன் டாப் ஆஃப் இட் வந்து உங்களுக்கு வந்து குழந்தையும் பிறந்திருக்கு அப்படின்னதுன்னா இதில் என்ன ஒரே ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுன்னா அவங்க வந்து நான் சொன்ன அந்த 5-5 4-2 4-3s வந்து என்ன அப்படின்னு சொன்னதுன்னா ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கான படிப்பு. இப்போ ஒருத்தர்னால 25,000 தான் சம்பாதிக்கிறான், கல்யாணம்லாம் பண்ணியாச்சு, அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, எங்களுடைய பர்சனல் இது ஃபைன் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா அவர் வந்து பெரிய லெவலில் படிக்கிறதுக்கு வந்து ஆசைப்படக்கூடாது. ஒரு கவர்மெண்ட் காலேஜஸில் நார்மல் ஆர்ட்ஸோ அந்த மாதிரியான கோர்ஸோ வந்து அந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி ரொம்ப விமர்சையாக கல்யாணம் பண்ண முடியாது, ஓரளவுக்கு கம்மியாக கல்யாணம் பண்ண முடியும். அண்டு மணியும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 25,000 ரூபா சம்பாதிக்கிறவருக்கு எதுக்கு நம்ம 1 லட்ச ரூபாயை பற்றி பின்னாடி பேசுறது, அவர் இன்னும் கொஞ்சம் கம்மியாக. ஸோ இந்த பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னதுன்னா என்ன இன்புட் கொடுக்குறோமோ அவுட்புட். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஓகே அந்த அவுட்புட் எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் எனக்கு இன்புட் இல்லை அப்படின்னா ஒன்று இன்புட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், இல்லை இதுதான் இன்புட்னா ஆட்டோமேட்டிக்காக அவுட்புட் கம்மியாகும். இந்த ரெண்டு ஏதாவது ஒன்றை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சா தான் இன்னொன்று வேரியபிளாக வச்சுக்க முடியும். சரி, ஓகே சார், நன்றி சார். நன்றி.